இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். நேற்று சுற்றுப்பயணத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுகவின் ஊழல்களை பட்டியலிட்டு மக்களிடம் விளக்கியுள்ளார். மக்களுக்கு துரோகம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு விடியா திமுக அரசு ஏழை மக்களை வாட்டி வைத்து அதன் மூலமாக சம்பாதிக்கின்ற பணம் நிலைக்காது. ஏழையை வஞ்சித்தவர்கள் எவரும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. இன்னைக்கு ஒரு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மூலமாக நன்மை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து ஒரு அரசாங்கம் அமைக்கப்படுகிறது. ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் அதை மறந்து கொள்ளையடிப்பதிலே இன்றைக்கு முதன்மையாக விளங்குகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். திமுக ஊழல் ஊற்றுக்கண். திமுக அந்த காலத்திலேயே அரிசி பேர ஊழல், சர்க்கரை பேர ஊழல், கோதுமை பேர ஊழல், அதே வீரான ஊழல், இப்படி ஊழல் என்று ஊழலில் திளைத்த கட்சி திமுக கட்சி. அது மட்டும் இல்ல, இந்த கொடி பறக்குது இல்லைங்க, பறக்குதா? கொடி பறக்குதா? அது எதனால பறக்குது? காத்துனால பறக்குது. காத்து அடிக்கும் போது கொடி பறக்குது. பாருங்க, அண்ணா திமுக கொடி, பிஜேபி கொடி, இந்த புலி கொடி எல்லாம் பறக்குதுல, காத்துனால பறக்குது. இந்த காத்த கண்ணுல பார்க்க முடியுதா? கண்ணுல பார்க்காத திட்டத்தில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரம் 1,74,000 கோடி ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு இந்திய அளவில் தமிழ்நாட்டு மக்களை தலைகுனிய வைத்த கட்சி திமுக கட்சி. உண்மைதானே? இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. கண்ணுக்கு தெரியாத காற்றில் ஊழல் செய்கின்ற கட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.